பொழப்பா போயிட்டு. அதுக்கு தான் அந்நியாரம் நான் மாடு வாங்கிக்கலான்னு சொல்றேன். அதுக்கு யார் தவிடு வாங்குறது, பூசா வாங்குறது, தண்ணி காட்டுறது, அதுக்கு பதில் இந்த சானிடேட் டெய்லி எடுத்துக்கலாம். வாடி போலாம். அதுவும் வேணா கரெக்டா அந்நியாரே. அங்க சாணி இருக்குது, எனக்கு தெரிஞ்ச போய் எடுத்துப்பா, நம்ம வீட்டுக்கு பத்தாது. அங்க பாருடி, மாடு சாணி போடுற மாதிரி இருக்குது. போயிட்டு பாரு, அங்க எனக்கு கால் வலிக்குது, நான் இங்க உட்காரன் கொஞ்ச நேரம். சரி அந்நியாரே, போய் பார்த்துட்டு வரேன் நானு. எப்படியாவது எடுத்துக்கணும், இல்லைன்னா எனக்கு கொஞ்சம் குடுன்னு கேட்பா. வாடி கிடைச்சிருச்சு. சாமி எப்படி இருக்குதோ தெரியலையே. ஐயோ, இது வேற நம்மள முறைக்குது. பாத்தியா, பிளான் பண்ணி நம்மள நல்லா முற்று மாடுகிட்ட அமிச்சிட்டு இருக்கிற அந்த அந்நியாரு. போய் கொஞ்சம் சாணிக்குதே, போய் வாரின்னு வரலாம். ஐயோ, இது என்ன? இங்க வாடியே, சாணிக்கு இது கொஞ்சம் வாரிக்குவா, நான் கொஞ்சம் வந்துட்டேன். இது என்ன முள்ளா இருக்குது, இப்படி இருக்குது? எனக்கு இதெல்லாம் வேணாம் அந்நியாரே, இதுல வெறும் முள்ளா இருக்குது. இன்னும் முள்ளோட சேர்த்து வாரின்னு போய் என் கையில முள் ஏறிச்சுன்னா யாரு உங்க தம்பிக்கு மகனுக்கெல்லாம் சோறாக்கி போடுறது? எனக்கு இதெல்லாம் வேணாம். சரி வாடி, வேணாம்னா போலாம். எங்க அந்நியாரே, உன் பக்கெட்ட காண. பக்கெட்ல ஒண்ணும் இல்ல, வாடி. எங்க காட்டுங்க, எங்க? அடிப்பாடி. என்னம்மா சாணி வாரியாச்சா? என்ன இல்லடா, உங்க அத்தை மட்டும் என்னை ஏமாத்திட்டு பக்கெட்றப்ப சாணி எடுத்துன்னு போயிட்டாடா. சரிங்கம்மா, நீங்க பக்கெட் கொடுங்க. சரிப்பா, நீனா கொஞ்சம் சாணி எடுத்துட்டு வா. இருக்கிறது ஒரு மாடு, ஏதாவது சாணி போடுமான்னு பார்க்கலாம்.